நம்ம ஏன் தெரியுமா இறைவனுக்கு கற்பூர ஆரத்தியை காண்பிக்கிறோம்? இறைவனானவர் ஜோதி ஸ்வரூபனாக இருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையானது நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த இறைவனுடைய திருவுருவம் என்று நாம் மனதிலே பதிய வைத்திருப்போம். பிள்ளையார்னா யானை முகத்தோடு இருப்பார், தும்பிக்கைங்க இருக்கும். முருகப்பெருமான்னா அழகான முகத்தினை உடையவர், 6 முகத்தை உடையவர், கையில வேலோட இருப்பார். பரமேஸ்வரன்னா இப்படி ஜடாமுடியோடு இருப்பார்ங்கிற மாதிரிலாம் நம்ம மனதிற்குள்ளாக ஒரு கற்பனையை வைத்திருப்போம். எல்லா இறை சக்திகளுமே ஜோதி வடிவில் தான் காட்சி அளிக்கிறார்கள் என்பதை நம்ம அந்த ஞான மார்க்கத்தை உணர்ந்தவர்கள் நன்றாக புரிய வைத்திருப்பார்கள். அது ஒரு ஞான நிலையை எட்டியவர்களுக்கு தான் இறைவன் ஜோதி வடிவிலே காட்சி தந்து கொண்டிருப்பார். நம்மெல்லாம் சாமானிய மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில மேல அந்த விளக்கினை ஏற்றுகிறார்கள். மகர ஜோதியாக நம்ம இந்த தை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா சபரிமலையிலே மகர ஜோதி தரிசனம் என்பது நடக்கிறது. இந்த மாதிரி ஜோதி வடிவில் தான் இறைவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகள் தான் இதெல்லாம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக அதுக்காகத்தான் நம்ம கற்பூர தீபாராதனையை சுவாமிக்கு காண்பிக்கிறோம். அப்படி கற்பூர தீபாராதனையை சுவாமிக்கு காண்பிக்கும் பொழுது அந்த தீப ஒளியிலே அந்த ஜோதி ஸ்வரூபனாக இறைவனை வழிபடுகிறோம் என்றுதான் பொருள்.